ധർമ്മ പ്രമാണം. ധർമ്മപ്രമാണ വ്യൂവേഴ്ஸுக்கு ஒருக்காக கூட ஸ்வாகதம். வாத்தியார் ஆதவனம் பண்ணுறத பவித்திரத்தை வலத்தை காதில் வச்சுக்கணும்னு சொல்கிறான். இது எதுக்காக்குன்னு சொல்கிறா, என்னதாக்கும் சாஸ்திரம்? സാർ എന്താ വലത്തെ കാതിൽ പൊതുവെ സർവ തീർത്ഥ അധിപതികളും നമ്മൾ വലത്തെ കാതിൽ ഇരിക്കാനൊക്കെ ശാസ്ത്രം ചൊല്ലും. പല അടിസ്ഥാന പ്രമാണങ്ങളും அதுக்கு വലത്തെ കാതിൽ പഞ്ചഭൂതങ്ങളോട് ശക്തി ഇരിക്കാം, വായുവിലേന്ത് എല്ലാവരും. അപ്പോൾ ഒരു കുഴന്ത പിറക്കறது ஜாதகர்மா பண்ணுற சமயத்தில் அது கழிஞ்ச நாமகரணத்தில் எல்லாம் நம்ம வலத்தே காதில் மாத்திரம்தான் குழந்தைக்கு தெரியும். அதே மாதிரி மரணம் அடைஞ்சாலும் ஒராள் மரணம் அடைஞ்சிருக்கா, அந்த சமயத்தில் நம்ம வலத்தே காதில் இந்த லாஸ்ட் அந்த மந்திரத்தை, அதாவது தொடக்கத்துலேருந்து அந்த பிராணம் போகிறத அந்த மந்திரம் சொல்லுவோம். வலத்தே காதில் பவித்திரம் வச்சுக்கிறது கொண்டு நான் நேரത്തെ சொன்னேன் சர்வ தீர்த்தாதிகளும் இருக்கா. அப்போ அந்த பவித்திரம் எப்பவுமே பேரே பவித்திரம்னு சொன்னால் பரிசுத்தின்னு அர்த்தம். அது பரிசுத்தியான இடத்துல வைக்கலான்னு அர்த்தம். அப்போ அந்த பவித்திரம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வலத்தே காதில் வச்சுக்கோ, அங்கே சர்வ தீர்த்தங்களும் இருக்கான்னு. செகண்ட் ஆப்ஷன் பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருந்தால் அந்த பஞ்சபாத்திரத்திலே உத்திரணையோடு கூடியோ இல்லை அந்த ஜலத்தோடு சாநித்தியம் எங்கே இருக்கோ, இப்போ அங்கே மாத்திரம்தான் பொதுவே பவித்திரம் வைக்கலாம்னு அர்த்தம் சுருக்கத்தில். இப்போ ஜலத்தோடு சாநித்தியம் எங்கே சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த பரிசுத்தமான பவித்திரத்தை வைக்கணும்னு சாஸ்திரம். അപ്പോൾ വലത്തേ കാതുക്ക് അത്രത്തോളം പ്രസക്തി ഇരിക്കുമെന്ന് അർത്ഥം, ഞാൻ നേരത്തെ சொன்ன மாதிரி. അപ്പോൾ അതുകൊണ്ടാകും அந்த വലത്തേ കാതിൽ പവിത്രത്തെ வைக்கிறா. பவித்திரத்தை வைக்கிறதையும் இந்த பவித்திரத்தோடு நுனி அக்ரம் எங்கே இருக்கோ அது ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்குது. അതും പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം. ഇതാക്കും ശരിயான ശാസ്ത്രം.